என்ன முதல்வர் அவர்களே, கரூர் போனீங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா பாடல. ஒய் ப்ரோ, ஏன் அந்த 10 ரூபா ஒழிச்சிட்டிங்களா? ஒழிக்கல. இன்னைக்கு கரூரில் பாட வேண்டியது தானே. பாட்டிலுக்கு 10 ரூபா பாட முடியாது, ஏன்னா இப்போ 20 ரூபா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், சில்லறத்தனமான விஷயங்கள், அதுக்குள்ளே வர விரும்பலை. நீங்கள் இந்த பணி நியமன ஆணை வழங்குறீங்களா? ஊர்ரா வீட்டு நெய்யில் அவங்களாம் யார்? தூத்துக்குடி போராட்ட காலத்தில் நின்று துப்பாக்கி சூடுபட்டு இறந்த ஒரு தியாகிகளா? இல்லை இராணுவ வீரர்களின் குடும்பத்தில் உள்ள இராணுவ வீரர்களின் காவல்துறையில் இல்லை பேரிடர் மீட்பில் இருந்து உங்களை பார்க்க வந்த தருதலை கூட்டம். அவனுங்க பிள்ளைங்களோடு இருந்து செத்துட்டு ஒரு பொம்பளை சொல்கிறா, என் பிள்ளை போயிட்டு பரவாயில்ல, நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஊர்ரா வீட்டு நெய்யில் அரசு செலவில் வேலை, அரசாங்க பணி. இன்றைக்கி டிஎன்பிசியில் எத்தனை போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்கீங்க? 50 போஸ்டிங் கால்பார் பண்ணாலே 5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் முட்டி மோதிட்டு இருக்கான் பரீட்சை எழுதுறதுக்கு. உங்களுக்கு அரசு பணியை உங்களை பார்க்க செத்தாலே அவனுக்கு கிடைக்கும். நல்ல கவர்மெண்ட் நடத்துகிறீங்க. ஐயா உதயநிதி ஏதோ பார்ட்டி நிதின்னு சொன்னேன், ஓடிட்டாரு. எங்கே ஒன்றார், எந்த பார்ட்டின்னு சொல்லியான்னு சொல்லி கேட்டார். அவர் சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விகளுக்கு எதுக்காவது நீங்கள் முதலுங்கிற அடிப்படையில் நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்களா? உங்கள் அப்பா எங்கே காணும், அவர் உங்கள் பொண்டாட்டி எங்கே காணும்? அச்சிங்கமா இல்லையா? இது ஒரு முதல்வர் கழகங்க. ஏங்க 1000 இடம் நீங்கள் போய் மகப்பேறு மருத்துவமனைக்கு போங்க. மகப்பேறு மருத்துவமனைக்குள்ளே பிரசவ வார்டுக்குள்ளே ஆம்பளைக்கு என்ன வேலைன்னு தெரியல. சரி, அதை விடுங்க, அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. முதல்வருக்குனால விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். எங்கே வேணாலும் போங்க, சென்னைக்குள்ளே எங்கே வேணாலும் போங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்டிய பாலத்தில் தான் நீங்கள் போகணும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கட்டிய பாலத்தில் தான் போகணும். நீங்கள் பறந்துலாம் போயிடவே முடியாது. சரியா? எல்லா பில்டிங்லையும் திமுக பேர் தான் இருக்கும். மகளிர் விடியல் பயணம், விடியலை தூக்கிட்டா மகளிர் பயணம். மகளிர் பயணம்னா நீங்கள் விட்ட பஸ் அது இலவசமாக. எச்சிக்கலத்தனம் அது பேர், நாதாரித்தனமானுங்களா அது. உங்களெல்லாம் ஆட்சிக்கு மக்கள் அமர்த்தினது பேர் மாற்றம் பண்ணதுக்கு இல்லை. திமுக கொண்டு வந்த திட்டங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டத்துக்கு வேற ஒரு பேர் வைக்கிறது. அப்புறம் இலவச மகளிர் விடியல் பயணம்ங்கிறது விடியலை தூக்கிட்டு மகளிர் பயணம்னு பேர் வைக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறது. புதுமை பெண் திட்டத்தை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறது. நீங்களெல்லாம் பேர் வைக்கிறீங்க. சோசியர் ஆடாதீங்களா? சோசியக்காரர்கள் ஆட்சிங்க நடக்குதா? நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க? உங்கள் திட்டங்கள் என்ன? அது என்னாச்சு? திமுக பண்ண திட்டங்களுக்கெல்லாம் பேர் மாற்றம் பண்ணுறதுக்காக உங்களை ஜோசியர்கள் ஆட்சியான நீங்களா? தாவேக கழகம், தமிழக வெற்றி கழகங்கிறது மாதிரி ஜோசியர் வெற்றி கழகம்னு ஆரம்பிங்கடா. என்ன திட்டம்டா கொண்டு வர போகிறீங்கன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் பேர் மாற்றிட்டு இருக்கானுங்க. இதுக்கு ஒரு முதலமைச்சர், இதுக்கு 10 அமைச்சர், இதுக்கு ஒரு பெரிய கூட்டம், இதை ஆதரித்து பேசுகிற இளைஞர்கள், தனக்கான வேலைவாய்ப்பில் பறிபோது தன்னுடைய உரிமையே போதுன்னு தெரியாத ஒரு தற்குறி கூட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில். ரொம்ப வேதனையான விஷயம். நீங்கள் எவ்வளோ திட்டங்களுக்கு பேரை மாத்திரங்கன்னு பார்ப்போம்டா. நீங்கள் என்னைக்கு தான் நீங்கள் சொன்ன திட்டங்களை கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். சரியா? நன்றி, வணக்கம்.